வெல்கம் டு எண்டூரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன சப்ஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ன்ற சப்ஜெக்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸில் ஃபார் கேட், இன்ஜினியரிங் சர்வீஸ், டிஎன்இபி, டிஆர்பி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ முதல்ல நம்ம ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆரம்பிப்போம், இந்த சப்ஜெக்ட்டுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன். அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்டை பற்றி ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா வாட் இஸ் மீன் பை ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன, அந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன படிக்க போகிறோம், ஸோ என்னென்னலாம் நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் என்ன பார்க்க போகிறோம், டைரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம ஹீட் பற்றி தான் படிக்க போகிறோம். We are going to study about heat. I will represent that as Q. ஹீட்டை பற்றி தான் படிக்க போகிறோம். பட் ஒரு சின்ன டவுட் ஆல்ரெடி உங்களோட மைண்டில் ரைஸ் ஆகிருக்கும், எதுக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் தனியாக படிக்கணும்? ஏன்னா நம்ம தெர்மோடைனமிக்ஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட், தெர்மோடைனமிக்ஸ் பற்றி நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸ் போட ஆரம்பிப்போம். ஸோ தெர்மோடைனமிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட் கம்ப்ளீட்டாக ஹீட் பற்றியும் ஒர்க்கு பற்றியும் தான் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கோங்க, செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா ஃபியூச்சர் அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே என்ட்ரோபி இல்லைனா அதோட அது அப்ளிகேஷன் இல்லை, அதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஐசி இன்ஜின்ஸில் அப்ளை பண்ணும்போது ஓட்டோ சைக்கிள், டீசல் சைக்கிள், ரேங்கன் சைக்கிள் எல்லாத்துலேயும் இந்த ஹீட் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் ஒரு முக்கியமான ரோலை ப்ளே பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ ஒரு முக்கியமான ரோல், அண்ட் எல்லாத்துலேயுமே ஹீட்டு ஒர்க்கு அது ரெண்டுத்தை பற்றி தான் படிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் அப்புறம் ஏன் தனியாக ஒரு சப்ஜெக்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னு ஒரு சப்ஜெக்ட் நம்ம ஏன் டிஃபைன் பண்ணணும்? ஓகே, அப்படி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர், தெர்மோடைனமிக்ஸில் படிக்கிறது ஹீட், அங்கே படிக்கிறது ஹீட் ஆஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதாவது ஹீட்டை ஒரு எனர்ஜியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணி படிப்போம். ஓகே, ஸோ எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது, எனர்ஜி இன் டிரான்சிட், எனர்ஜி இன் டிரான்சிட் அண்ட் ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அதில் எனர்ஜி இன் டிரான்சிட் அப்படின்றது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது, இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். ஸோ நான் இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் கொடுக்குறேன். ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது என்ன எனர்ஜி இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும், என்னென்னலாம் எனர்ஜி இன்ட்ராக்ஷன் இருக்குமோ அதெல்லாம் எனர்ஜி இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லுவோம். எனர்ஜி இன் டிரான்சிட் நான் இங்கே எழுதுறேன். ஸோ எனர்ஜி இன் டிரான்சிட். இது இல்லாமல் ஒரு ப்ராசஸ் நடக்கும்போது ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு சிஸ்டம் இருக்குது, அந்த சிஸ்டமில் ஒரு ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஸ்டார்ட் ஆகும்போதும் எண்ட் ஆகும்போதும் எவ்வளோ எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கு, இது எனர்ஜிஸ் விச் ஆர் ஸ்டோர்ட், ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் த ப்ராசஸ், அது ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸ். ஸோ இதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக தெர்மோடைனமிக்ஸில் படிப்போம். ஸோ இதில் எனர்ஜி இன் டிரான்சிட் எக்ஸாம்பிள் ஹீட்டு, ஒர்க்கு, ஸ்டோர்டு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் இன்டர்னல் எனர்ஜி. ஓகே, ஸோ இதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம தெர்மோடைனமிக்ஸில் படிக்கலாம். பட் இப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர்மோடைனமிக்ஸில் படிக்க போகிறது எல்லாமே ஹீட்டை பற்றியாக இருந்தாலும் அங்கே நான் ஹீட்டை வெறும் ஒரு எனர்ஜியாக தான் கன்சிடர் பண்ணுவேன். அங்கே அதோட யூனிட் எய்தர் ஜூல் அப்படி இல்லைனா சம்டைம்ஸ் கிலோ ஜூலில் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். ஜூல் ஆர் கிலோ ஜூல், ஸோ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹீட், யூனிட் ஆஃப் ஹீட். ஓகே, இது இல்லாமல் நீங்கள் ஒன்ஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்டுக்குள்ளே என்டர் ஆகுறீங்க அப்படின்னா, நான் வெறும் எனர்ஜி பற்றி படிக்க போகிறது இல்லை, அந்த எனர்ஜி எவ்வளோ வேகமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, ஸோ ஹவு ஃபாஸ்ட் ஹீட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்டடி அபவுட் ஹீட், I am going to study how that heat is transferring, how fast that heat is transferring. So அந்த heat எவ்வளோ வேகமாக போகுது, rate of heat transfer. ஓகே, ஸோ என்ன ரேட்டில் போகுது. ஸோ ஜென்ரலாக ரேட் அப்படின்னா டைமை பொறுத்து ஒரு குவான்டிட்டி வேரி ஆகுது, அதை தான் நம்ம ரேட்டுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இதை பற்றி தான் நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் படிக்க போகிறோம். ஸோ ஹீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜியாக படிக்காமல் அந்த எனர்ஜி எவ்வளோ சீக்கிரமாக
ட்ராவல் ஆகுது, எவ்வளோ சீக்கிரமாக ட்ராவல் ஆகுதா இல்லை ஸ்லோவாக ட்ராவல் ஆகுதா, என்ன ரேட்டில் ட்ராவல் ஆகுது, அதை பற்றி தான் வந்து நம்ம ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது இல்லாமல் இது ஒன் ஆஃப் தி திங். ஸோ ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், அது ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்டிங்கன்னா இதுதான் ஒரு கிளியர் கட் டிஃப்ரென்ஸ். இது இல்லாமல் இன்னும் வேற என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆர் நாட் டிஃப்ரென்ஸ், வேற என்ன நம்ம இந்த டாப்பிக்கில் படிக்க போகிறோம். இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா எப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? இப்போ ஒரு பாடி இருக்கு, இந்த பாடி let us consider it is some cubical box or something. இந்த சர்ஃபேஸோட டெம்பரேச்சர், இந்த சர்ஃபேஸோட டெம்பரேச்சர் let me take it is 70 degree Celsius. ஓகே, ஸோ இது வந்து 70 degree Celsius. அந்த சைடு இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், ஓகே, இந்த சைடு, ஓகே, கியூப் பாக்ஸு, இந்த சைடு 70 டிகிரி, அந்த சைடு வந்து 40 degree Celsius. ஓகே, அந்த சைடு வந்து 40 degree Celsius. எப்போ ஒரு டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கோ, டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருந்தால் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ இந்த சைட்லேருந்து அந்த சைடு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது தேர் வில் பி எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இஃப் தேர் வாஸ் அ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ். ஸோ இங்கே ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்க போகுது. ஹீட் இஸ் கோயிங் டு கெட் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் 70 degree to 40 degree. ஸோ எங்கெங்கெல்லாம் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். அப்படி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்ததுன்னா இப்போ நீங்கள் ஒரு சர்ஃபேஸ் இன் பிட்வீன் கன்சிடர் பண்ணலாம். அதாவது இங்கே ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், இங்கே ஒரு சர்ஃபேஸ், இங்கே ஒரு சர்ஃபேஸ், இங்கே ஒரு சர்ஃபேஸ். இது 70 டிகிரி, இந்த சர்ஃபேஸ் 70 டிகிரி, இந்த சர்ஃபேஸ் 40 டிகிரி. ஓகே, அப்போ இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ்லாம் என்ன டெம்பரேச்சரில் இருக்க போகுது? ஸோ இது எப்படி இந்த டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது? ஓகே, ஹவு த டெம்பரேச்சர் இஸ் வேரியிங். ஸோ 70 டிகிரியிலேருந்து 40 டிகிரிக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது, பிட்வீன் திஸ் டூ சர்ஃபேஸ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது, ஓகே, அதை பற்றியும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் படிக்க போகிறோம். ஸோ இந்த ப்ரொஃபைல் இருக்குல்ல, ப்ரொஃபைல் இஸ் நத்திங் பட் இந்த கர்வ். இந்த கர்வ் வந்து எதை ஃபாலோ பண்ணுது? ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம டெம்பரேச்சர், ஜென்ரலாக டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்லாம் என்ன அர்த்தம்னா ஹவு டெம்பரேச்சர் இஸ் வேரியிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பேஸ். இது டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகே, பட் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் அப்படின்னா நம்ம வந்து இது டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஜென்ரலாக டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்னா டெம்பரேச்சர் ஆஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஓகே, இதுதான் வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸை பொறுத்து டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது, ஓகே, அதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸை பொறுத்து டெம்பரேச்சர் வந்து இப்போ வந்து சப்போஸ் நான் கன்சிடர் பண்ணுறேன், ரெண்டு சர்ஃபேஸ் கன்சிடர் பண்ணுறேன். இது 70 டிகிரி இருக்குது, இது 70 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இது 40 டிகிரி செல்சியஸ் இருக்குது. டெம்பரேச்சர் இப்படி வேரி ஆகலாம், டெம்பரேச்சர் இப்படி வேரி ஆகலாம், இல்லை இப்படி வேரி ஆகலாம், இல்லை இப்படி 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 டிஃப்ரெண்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குல்ல. ஸோ டிஃப்ரெண்ட் கர்வில் டெம்பரேச்சர் வேரியேஷன் நடக்கலாம். அதில் நம்ம பார்க்க போகிறது லைக் வி ஆர் கோயிங் டு ஸ்டடி எப்படி இந்த டெம்பரேச்சர் வேரி ஆகுது. ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல்னு சொல்லுவேன். ஸோ டெம்பரேச்சரை ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸா நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா வந்து அது ஒரு டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். ஸோ எக்ஸ் இது டைரக்ஷன் அப்படின்னா ஸோ அது டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். ஓகே, ஸோ இன் அடிஷன் டு ஹவு ஃபாஸ்ட் த ஹீட் இஸ் கெட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ட், நம்ம டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் பற்றியும் படிக்க போகிறோம். டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆக போகுது அப்படின்றத பற்றியும். ஓகே, ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் அப்படின்னு நான் ஒன்று சொன்னேன்ல, டெம்பரேச்சர் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆர் ஃபங்க்ஷன் ஆஃப் எனி ஸ்பேஸ் வேல்யூ நான் ஸ்பெசிஃபை பண்ணேன்னா அது டெம்பரேச்சர் ப்ரொஃபைல். இப்போ நான் அந்த டெம்பரேச்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா வந்து அது டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஓகே, ஸோ இந்த 1-2-3 டெர்மினாலஜிஸ் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுட்டு தான் ஆகணும். ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னா how heat transfer is varying with respect to time. Temperature gradient na how temperature is varying with respect to space. And variation of temperature, the change in temperature with respect to change in space. Temperature profile na temperature as a function of or function of space na specify பண்ண போறேன். So overall இந்த வீடியோல இருந்து நீங்க எடுத்துக்க போற விஷயம் 2 things. ஒன்னு தெர்மோக்கும் ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கும் உள்ள டிஃபரன்ஸ். தெர்மோடைனமிக்ஸ்ல ஹீட் பத்தி தான் படிக்கிறோம், ஆனா ஹீட் அஸ் எனர்ஜி. ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ல ஹீட்டை பற்றி தான் படிக்கிறோம், அந்த எனர்ஜி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஸோ ரேட் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அடுத்த பாயிண்ட் டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் பற்றி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. ஸோ இந்த டெம்பரேச்சர் ப்ரொஃபைல், ஸோ டெம்பரேச்சர் ப்ரொஃபைல் அதாவது டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுது அதை பற்றியும் இந்த வீடியோவில் படிக்க போகிறோம். ஸோ சாரி இந்த கம்ப்ளீட் சப்ஜெக்டில் படிக்க போகிறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட இன்ட்ரடக்ஷன். அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபரோட அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் அப்ளிகேஷன். ஃபர்னேஸ் எடுத்துக்கோங்க, ஓகே, அப்படி இல்லைன்னா ஹீட் ட்ரீட்மெண்ட்டு, ஸோ நார்மலைசிங் அனலிங் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அண்ட் வேறு என்ன சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்னா பில்டிங்கில் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது. ஓகே, ஸோ அது இல்லையா? வேறு என்ன எனாமரஸ் அமௌண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்குது, ஐசி என்ஜின்ஸ், கேஸ் டர்பைன்ஸ். ஸோ எல்லாமே வந்து இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா வந்து லைக் இந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் அப்ளிகேஷன் தான் வந்து அந்த இடத்துல லைக் அங்கே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம டைப்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வேறு என்ன லைக் மோட்ஸ் ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னலாம் இருக்குது, என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம்.